வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் 2ஆம் பாடம் முழுக்கல்ல எடுத்துக்காட்டு 2.1 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பின்னாடி ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லும் வீடியோ போட்டிருப்போம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். 2 முழுக்கள், அதில் எடுத்துக்காட்டு 2.1 தான் பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 2.1. ஓர் எண்கோட்டை வரைந்து அதன் மீது 6, -5, -1, 4 மற்றும் -7 ஆகிய முழுக்களை குறிக்கவும். ஒரு எண்கோடு வரைய சொல்லியிருக்காங்க. அந்த எண்கோட்டில் இந்த நம்பர் எல்லாத்தையும் குறிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த எண்கோடு எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சி காட்டிடுறேன். பாருங்கள், ஒரு ஸ்கேல் பென்சில் எடுத்துகிட்டு இப்படி ஒரு கோடை போட்டுக்கங்க. போட்டுட்டு இதில் சென்ட்ரு பாயிண்ட் என்னன்னா 0. சென்ட்ரு பாயிண்ட் 0. இந்த 0க்கு ரைட் சைடில் உள்ளது எல்லாமே எப்படின்னா மிகை எண் மிகை முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது 0. இந்த ரைட் சைடில் உள்ளது எல்லாமே மிகை எண் மிகை முழுக்கள். லெஃப்ட் சைடில் உள்ளது குறை எண் குறை முழுக்கள். இப்போ ரைட் சைடில் உள்ளது எல்லாமே ப்ளஸில் உள்ள நம்பராக வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 இப்படியே போயிட்டே இருக்கும் இந்த நம்பரு. ஓகேவா? நான் 9 வரைக்கும் போட்டிருக்கேன். இந்த சைடு பாருங்கள், இங்கிட்ட குறை முழுக்கள். குறை முழுக்கள்னால் மைனஸ் வரும். இப்போ -1, -2, -3, -4, -5, -6, -7, -8. நான் -8 வரையும் போட்டுக்கிறேன் இந்த சைடு. ஓகேவா? இது என்னது? இந்த இடத்துக்கு பேர் 0. இந்த இடத்துக்கு பேர் 0. இது என்ன சொல்லணும்னா குறை எண் மிகை எண் சொல்லலாம். மிகை எண் மிகை முழுக்கள்னு சொல்லுவோம். இதை மிகை எண் மிகை முழுக்கள். அதே இது ரைட் சைடில் உள்ளதை மிகை எண் மிகை முழுக்கள்னு சொல்கிற மாதிரி, இந்த லெஃப்ட் சைடில் உள்ளதை என்ன சொல்லுவோன்னா, லெஃப்ட் சைடில் உள்ளதை இதை குறை எண் குறை முழுக்கள்னு சொல்லுவோம். இதை குறை எண் குறை முழுக்கள். இது ஃபுல்லாக எப்படி சொல்லுவோன்னா குறை எண் குறை முழுக்கள். குறை எண் குறை முழுக்கள் இப்படி தான் இருக்கும் ஒரு எண்கோடு. இந்த எண்கோட்டில் இந்த நம்பர் எல்லாத்தையும் குறிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த நம்பரில் என்ன இருக்குது? 6 இருக்குது. 6 என்ன மைனஸில் இல்லாமல் ப்ளஸில் இருக்குது. ப்ளஸ்ஸில் இருந்தால் என்ன மிகை முழுக்களில் வரும். அந்த 6 இந்த இருக்குது, குறிச்சாச்சு. அடுத்து -5. மைனஸுங்கிறது குறை எண். குறைங்கிறது குறை முழுக்கள். அப்போ -5 இந்த இருக்குது, குறிச்சாச்சு. அடுத்து -1. அதே குறை எண்ணில் தான் இருக்குது, குறிச்சாச்சு. -1. அடுத்து 4. 4ங்கிறது ப்ளஸ்ஸு மிகையில் இருக்கும். அப்போ மிகை எண்ணில் 4 குறிச்சாச்சு. அடுத்து -7. மைனஸ்னாலே குறை எண் தான், குறை எண்ணில் இருக்கும். அது குறை எண்ணில் குறிச்சாச்சு. இந்த மாதிரி தான் எண்கோடில் நம்ம குறிக்கணும். இதுதான் எண்கோடு. ஓகேவா? இந்த மாதிரி எண்கோடு கொடுத்து நம்பர் குறிக்க சொன்னாங்கன்னா ஈஸியாக குறிச்சிடலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்